நம்ம தம்பியை காலேஜில் சேர்க்கறதுக்காக சிவகாசிலேருந்து கோயம்புத்தூர் அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருந்தது. ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ட்ராவல்ஸ் பஸ்ஸை நான் சூஸ் பண்ணியிருந்தேன், அதாவது ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 4 ட்ராவல்ஸோட பஸ்ஸையுமே நம்ம அந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸ் வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நான் காசு கொடுத்து ட்ராவல் பண்ணி நான் ரிவ்யூ போடுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த 4 ரிவ்யூமே நான் தனித்தனி வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோகுல் ட்ராவல்ஸ். நான் சிவகாசி டு கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் சிவகாசி ரிட்டர்ன் வந்து இவங்க பஸ்ஸில் தான் போயிருந்தேன் வந்திருந்தேன். ஸோ இவங்களை பற்றி தான் ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்க போகிறோம். நான் பாலசரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். பஸ் அரைவிங் டைம். ஃபர்ஸ்ட் பஸ் அரைவிங் டைம் பற்றி எடுத்துக்கிட்டோம்னா, பஸ் பர்ஃபெக்டான டைமில் அரைவ் ஆயிடுச்சு, அதாவது கரெக்டான டைமில் அரைவ் ஆயிடுச்சு. ஐ திங்க் 10:10 பஸ் அரைவ் ஆயிடுச்சு. அண்ட் பஸ் எடுத்தது வந்து 10:15 10:20 பஸ் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பஸ்ஸுக்குள்ளே போட் போனதுக்கப்புறம் இந்த அமெனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. சீட்டில் போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பில்லோ அண்ட் ஒரு பிளாங்கெட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த பிளாங்கெட்டுமே நல்லா திக்காக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பஸ்ஸோட லுக் அண்ட் க்ளீன். லுக் வந்து பஸ் நல்லா இருந்தது. எல்லா பஸ்லேயும் இருக்கிற மாதிரி இந்த ப்ளூ கலர் எல்இடி அண்ட் அந்த எல்லோ கலர் எல்இடிஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சீட்டில் உங்களோட க்ளீனஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டில் டஸ்ட் கிடையாது, நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ். இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 hours ட்ராவல் பண்ணியிருந்தோம் அந்த பஸ்ஸில். எந்த ஒரு பேக் பெயின் நெக் பெயின் அந்த மாதிரி எதுவுமே வரல. பெயின் வராதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து எங்களுக்கு 2 பில்லோ கொடுத்துருந்தாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு சீட்டில் இன்பில்டாக ஒரு பில்லோ இருக்கும், அது போக எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பில்லோ கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் அமெனிட்டிஸ். இந்த அமெனிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஃபோன் வைக்கிறதுக்கான தனியாக ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரீடிங் லைட் கொடுத்துருந்தாங்க. பட் இது ஒர்க் ஆகலை. அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வைக்கிறதுக்காக உங்களுக்கு பேக் அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் அண்டு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி லைவ் ட்ராக்கிங் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருந்துச்சு. பஸ் வந்து எங்கே வந்துட்டுருக்கு அண்ட் எந்த ஸ்பீடில் எந்த ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கும் பஸ்ஸுக்கு எவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த லொக்கேஷன்ஸ் பூராமே இந்த ரெட் பஸ் மூலமாகவும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு சில தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்ஸ்னாலும் அப்டேட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் இன்டர்வல் ஸ்டாப். இந்த இன்டர்வல் ஸ்டாப் அப்படிங்கிறது இங்கே ட்ராவல் பண்ணும்போது நடுவில் நிப்பாட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பஸ்ஸை நிப்பாட்டியிருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூருக்கு அவுட்டர்னு சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி எனக்கு பிளேசஸ் ஆல்சோ தெரியல. நல்லா தூக்கம் வந்துட்டு இருக்கும்போது தான் பஸ்ஸை வந்து அவுட்டரில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவுட்டரில் அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்த அந்த பிளேஸ்மே கொஞ்சம் நீட்டாக இருந்தது. அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ ஐட்டம்ஸ்லாம் அவைலபிள் இருந்துச்சு. மெயினாக வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அங்கே கொஞ்சம் க்ளீனாக இருந்தது. அதுக்காகவே நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாராட்டலாம். அதே மாதிரி டிபாச்சர் டைம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பஸ்ஸை வந்து 4:30 மணிக்கு தானே ப்ரோ, 4:30 மணிக்கே வந்து சிங்கானூரில் வந்து போயிட்டாங்க. அதே மாதிரி டிரைவர் தான் வந்து எங்களை எழுப்பி விட்டார். ஒரு சில பஸ்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே ரைட் பேசஞ்சர் வரல அப்படின்னு சொல்லி பஸ்ஸை அப்படி நேராக வண்டி விட்டுருவாங்க. பட் டிரைவரே வந்து எங்களை எழுப்பி விட்டு, தம்பி சிங்கானூரில் வந்துச்சு இறங்குப்பா அப்படின்னு சொல்லி அவரே எங்களை வழி அனுப்பி வச்சார். நெக்ஸ்ட் ஏசி கூலிங்கை பொறுத்த வரைக்குமே கூலிங் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்லீப்பர் சீட்டில் வந்து 2 வென்ட்ஸ் வரும். ஒன்று வந்து அட்ஜஸ்டபிள் வென்ட்ஸ், இன்னொன்று நான் அட்ஜஸ்டபிள் வென்ட்ஸ். இந்த நான் அட்ஜஸ்டபிள் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தோணுச்சு. ஏன் அப்படின்னா கூலிங் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹையாக இருந்தது. அதே மாதிரி இவங்க கொடுத்த பிளாங்கெட்னால கொஞ்சம் கூலிங்கை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி டிரைவரே வந்து சிங்கானூர் வந்ததுக்கப்புறம் எழுப்பி விட்டு எங்களை வழி அனுப்பிச்சு வச்சார். அது அந்த கஸ்டமர் சர்வீஸ்லாம் பார்த்த வரைக்கும் பர்ஃபெக்டாக தான் இருந்தது. வேற ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி சார்ஜஸ். நாங்கள் இங்கேருந்து போகும்போது விச் மீன்ஸ் நாங்கள் கோகுல் பஸ்லேயே, அதாவது அவங்களோட ஆஃபீஸ்லேயே போய் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது எங்களுக்கு 1360 ரூபா வந்துருந்தது. அதே மாதிரி அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது எங்களுக்கு 1260 ரூபா வந்துருந்தது. கிட்டத்தட்ட 100 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்துருந்தது. அதே மாதிரி நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்போ ரெட் பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 100 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்துருந்தது. அண்ட் நாங்கள் சூஸ் பண்ண சீட்ஸ் வந்து U5 அண்ட் U6. அது பஸ்ஸோட கொஞ்சம் நடுவில் வந்துடும். பஸ்ஸோட வைப்ரேஷன்ஸ் அண்டு ரோட் கண்டிஷன்ஸும் அந்த பள்ளங்கள்லாம் பஸ் விழுகும்போது இந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே வரல. அண்டு சீட்டும் நல்லா இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன்ஸ் எதுவுமே வரல. ஸோ நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். எந்த ஒரு பேக் பெயின் அண்டு நாய்ஸஸ், அதாவது இன்ஜின் நாய்ஸஸ் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் பஸ்ஸோட சென்டரில் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ட்ராவல்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஒரு கைண்ட் நோட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸ், அதாவது இதுக்கப்புறம் போடுற எந்த வீடியோஸுமே ப்ரொமோஷனல் வீடியோஸ் கிடையாது. பிகாஸ் இது நான் ஃபுல்லுமே ட்ராவல் பண்ணி நான் காசு கொடுத்து ட்ராவல் பண்ணி ரிவ்யூ போடுறது தான். அண்டு நாங்கள் ட்ராவல் பண்ண டேட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா July 1. கிட்டத்தட்ட 1.5 மாதமாச்சு ட்ராவல் பண்ணி. என்ன ப்ரோ அப்படி பார்க்குறீங்க, டைம் கிடைக்கல. ஸோ இப்போ உட்காந்து நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு நிறைய வீடியோஸ் வந்து க்யூவில் இருக்குது. எடிட் பண்ண முடியாத காரணத்தினாலையும் டைம் இல்லாத காரணத்தினாலையும் எங்களால் சரியாக போஸ்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் இந்த பஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 4.5 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன் அவுட் ஆஃப் 5. அதாவது 5க்கு 4.5 கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு சில இது நல்லா இருக்குது அப்படிங்கிறது காரணத்தினாலையும்
அண்டு இந்த ஏசியோட கூலிங் வந்து மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை பை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 10:30 வந்து பஸ் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் லேட்டெலாம் கிடையாது, கரெக்டாக தான் வந்துருந்தது. எங்கள் ஷூட் லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்துருச்சுங்க பஸ்ஸு. ஷார்ப் டைமிங். நல்ல சார் அழகா இருக்கு.